இன்வால்வ் ஆயிருக்கிறது பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் அவங்க அதை வித்துட்டு இருக்கு. அதுக்காக ப்ரொமோட் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருக்குல்ல, இந்த வீடியோ எண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு 60 பேர் இறந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டொபாக்கோ யூஸ் என்ன சொல்லிருக்குன்னா 36 கோடி ரூபாய் எல்ஐசி இந்த ஐடிசில இன்வெஸ்ட் பண்ணிருக்கு. அதுல இருந்து ப்ராஃபிட் வாங்கியிருக்கு. சோ ஆனா ஐரனி நீங்க பார்க்கணும். இந்த சேம் எல்ஐசி தான் அதிகமா போடுது அந்த பாடெல்லாம் நீக்கம் பண்றதுக்காக. அப்படின்னா நினைச்சு பாத்துக்கோங்க எவ்வளவு பேர் அந்த அதை சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பிட் பண்ணிட்டு அர்த்தம் என்னன்னா ஒரு சிகரெட் வித்துட்டேன்னா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்குவே. பசி எடுக்க மாட்டேன். சோ அதனால இந்த ஒர்க்கர்ஸ் இருக்குல்ல அவங்க சாப்பாடுக்கு பதிலா அதை சாப்பிட்டு அப்ப நீங்க எங்கிட்ட கேட்கும் அப்படி பேன் பண்ண ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் வித்துட்டு எப்படி இருக்கு அது எப்படி விற்க முடியும் தப்பு தானே. அப்போ யூஸ் பண்ற நிறைய பேருக்கு என்கிட்ட டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். பட் அது வணக்கம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் டொபாக்கோ யூஸ் பண்றது எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம்தான். ஒரு வருஷத்திலேயும் 1.35 மில்லியன் பீப்புளான டொபாக்கோ யூஸ் பண்றதுனால இறந்துட்டு இருக்கிறது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு டெய்லியும் 3699 பீப்புள் இறந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு மணிக்கூர்லயும் 154 பீப்புள்ஸ் இறந்துட்டு இருக்கு. இப்ப நீங்களே வீடியோ பார்த்துட்டு இருக்குல்ல, இந்த வீடியோ எண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு 60 பேர் இறந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த டொபாக்கோ யூசிங் அளவு போயிட்டே இருக்கு நம்ம இந்தியாவில். டுபாக்கோ யூஸ் பண்றதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும், அதுல என்னெல்லாம் காசஸ் ஆஃப் டிசீசஸ் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எப்படி சொல்றதுன்னா நான் சொல்றதுனால டுபாக்கோ யூஸ் பண்ற நிறைய பேருக்கு என்கிட்ட டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். பட் அது ஆனா அது ஒரு உண்மையான விஷயம் உங்ககிட்ட காட்டணும். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ you can feel free to comment on my comment box, okay? But அது ரொம்ப பிட்டரான ஒரு ட்ரூத் தான். நம்ம கிட்ட இருக்கிற ஆளுங்க நிறைய பேர் அதை யூஸ் பண்ணி இறந்துட்டு இருக்கு. கேன்சர் போல டிசீசஸ் வந்துட்டு இருக்கு. இந்த டொபாக்கோ யூஸ்னை பத்தி இருக்கிற எல்லா காசஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம 30% பீப்புள் பாப்புலேஷன்ல இருக்கிற பீப்புள்ஸ் இப்போவும் டொபாக்கோ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. அண்ட் ஆல்மோஸ்ட் 194 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்துட்டு இருக்கு. ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ நம்ம இந்தியாவில் பேன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் 31.4% பீப்புள் நம்ம இந்தியாவுக்குள்ள டொபாக்கோ கன்சியூம் பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனா கொஸ்டின் என்னன்னா இந்தியாவுல பேன் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு எப்படி மத்தவங்க கிட்ட இது ரீச் ஆகுது, அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய கேள்வி. டுபாக்கோ விற்கிறதுக்காக நிறைய ட்ரிக்ஸ் ஷோர்ட் ட்ரிக்ஸ் அதுக்காக யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ் அவங்க அதை வித்துட்டு இருக்கேன். அதுக்காக ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கேன். நோக்கு முன்னாடி உங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா டிவில ஆட்ஸ் வருவேன், கேபிள் டிவில இந்த மாதிரி டுபாக்கோ, சிகரெட் அண்ட் லிக்கர்க்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இயர் 1986 to 1990 வந்துட்டு இருந்த டைம்ல WHO ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டேன். அதுல டொபாக்கோக்கு அகேன்ஸ்டா எல்லா கண்ட்ரீஸும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக இந்தியாவும் அதுல சைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓப்பனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. அது எஸ்பெஷலி கேபிள் டிவி ரெகுலேஷன் ஆக்ட் 1995க்கு ஏற்ற மாதிரி அது நம்ம ஓப்பனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஆனால் டிவியில பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் அங்கே இங்கே அதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்தது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா அந்த டைம்லோட ஸ்டடியில நம்மளுக்கு தெரிஞ்ச என்னன்னா 1.3 மில்லியன் பீப்புள் சிகரெட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட இருந்து கோஸ் ஆகி டிசீஸ் வந்து இறந்து போயிருக்கு. அப்போ சிகரெட்டு குடிக்கிறவங்க எண்ணம், சிகரெட்னா அந்த தம் அடிக்கிறவங்க எண்ணம்னா ரொம்ப அதிகமாக தான் போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன தெரிஞ்சிச்சுன்னா இது இப்படி போனா சரி வராது, அதுக்காக எகென்ஸ்டா ஏதாவது ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். பிகாஸ் நம்ம சிகரெட் குடிக்க அவங்க டைரக்டா அதை ஸ்மோக் பண்ணலைன்னா கூட அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது காஸ் ஆயிட்டு தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா அவங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருச்சு, கோப்டா ஆக்ட் 2023. எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கு பக்கத்துல 100 யார்டுக்கு பக்கத்துல தூரத்துல யாருமே டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிறவங்க டொபாக்கோ கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது, அது தப்பான ஒரு விஷயம் தான் அப்படின்னு எல்லாம் நிறைய
முயற்சிகள் கொண்டு வந்த கவர்மெண்ட். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே அப்படி நார்மலா பேன் பண்ணிட்டேன்ல. அப்படின்னா டுபாக்கோ கம்பெனி கிட்ட என்ன என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு இது விற்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு 2 வழிதான் இருந்தது. ஒன்னாமது பாயிண்ட் ஆஃப் சேல் அவங்க எங்க விற்கிறதோ அங்கதான் அதுக்கு ஆட் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுபாக்கோ இல்லைன்னா சிகரெட் விற்கிற ஒரு இடத்துல அந்த ஒரு இடத்துல பாயிண்ட் ஆஃப் சேல்ல மட்டும் அந்த ஆட் வைக்க முடியும். இல்லைன்னா பர்டிகுலர் பேக்கெட்ல அந்த ஆட் கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களுக்கு அது விற்க முடியாது. சோ வேற எல்லா வழியும் கவர்மெண்டால அடைச்சிட்டு இந்த ஆக்ட் வந்ததுல என்னன்னா இது ஒரு ப்ராடக்ட்டும் பேன் ஆகல. பிகாஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு அண்ட் ஆட்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தேன். ஆனா ஃபுல்லா பேன் பண்ணல. அதுக்கப்புறம் இயர் 2011 வந்துருச்சு. ஸோ அந்த டைம்ல என்ன நினைச்சிச்சுன்னா பேன் மசாலா பேன் ஆகுறதுக்காக உள்ள முயற்சிகள் எல்லாம் வந்துட்டு. ஸோ அது பேன் மசாலோட என்ன ஸ்ட்ரக்சர் அது உங்ககிட்ட சொல்லணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு கொஞ்சம் பின்னாடி போனோம். பேன்னா மேபி நார்த் இந்தியன் பீப்புள்ஸ்க்கு அதிகம் தெரியும். சவுத் இந்தியால அதிகமா இருக்கான்னு தெரியாது. இப்ப வீட்டுல தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இந்த முறுக்கான் சாப்பிடுவல. ஐ திங்க் ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இருக்கு. அந்த முறுக்கான் அதுல இந்த வெட்டிலையில போட்டுட்டு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த சுண்ணாமெல்லாம் வச்சுட்டு அந்த டுபாக்கோ அது டைரக்டா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேன் மசாலா கல்ச்சர்னா நார்த் இந்தியால அதிகமா இப்பவும் கூட இருக்கு. ஸோ அதுல ஏலக்காய் அந்த பேன்ல வச்சு சாப்பிடுவேன். நிறைய பாக்கு அந்த மாதிரி நிறைய திங்ஸ் அதுக்குள்ள வச்சு சாப்பிடுற ஒரு கல்ச்சர் முன்னாடி இருந்தே நம்ம இந்தியாவில இருக்கு. இந்த பேனை பற்றி டீட்டெயிலாக சொல்லுவேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டேன்னா இதே வெட்டில டீஹைட்ரேட் பண்ணிட்டு ஒரு டப்பாவில் போட்டுட்டு அது விற்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு அது ஒரு பேன் மசாலா பேக்கெட்டா அப்படி சர்க்குலேட் ஆயிடுச்சு. இந்த பேன் மசாலாவோட அந்த ஒரு ஹேபிட் அதிகமாக்குறதுக்காக கம்பெனிக்காரங்க என்ன பண்ணிட்டேன்னா அந்த ப்ராசஸ்டு டுபாக்கோ ஆட் பண்ணிட்டு அதுல குட்கா அந்த பேர்ல அது செல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது ரொம்ப நல்லா வித்துட்டு இருந்தேன். குட்கையில என்ன பிரச்சனைனா இந்த அதுல ரொம்ப நாளா அது கண்டினியூ பண்ணணும். இல்லைன்னா அந்த ஸ்டோரேஜ் கரெக்டா இருக்கணும். அதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் அதுக்குள்ள ஆட் பண்ணிட்டு லைக் மெக்னீஷியம் அது மட்டும் இல்ல 40 அதிகம் சப்ஸ்டன்சஸ் அதுல ஆட் பண்ணிட்டு அது லீட்ஸ் கேன்சரை வருத்துறதுக்காக அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இது சிகரெட்டை விட ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சப்ஸ்டன்ட் ஆகிட்டு இருந்தேன். பிகாஸ் அது எப்படின்னா இந்த குட்கா இல்லை அது டைரக்டா வயிற்றுக்குள்ள போயிட்டு இருந்தது அது சாப்பிடும்போது. ஸோ ஓரல் கேன்சர் அதிகமாகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்காக கவர்மெண்ட் இதுக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக என்ன நடந்துச்சுன்னா FSSAI அவங்களுக்கு அண்டர்ல தான் இந்த பேன் மசாலா குட்கா ரெஜிஸ்டர்ட் தான். ஸோ இந்த பேன் மசாலாக்குள்ள குட்கா போட்டு இந்த சப்ஸ்டன்சஸ் எல்லாம் போட்டு விற்கிற அந்த குட்கா அது பேன் ஆயிடுச்சு. ஸோ பேன் மசாலா வித்துக்கலாம். ஆனால் இந்த குட்கா விற்கிறதுக்கு கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டேன். பிகாஸ் அதுல இருந்து நிறைய கேன்சர் வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல தான் சரத் பவார் ஃபார்மர் CM ஆஃப் மகாராஷ்டிரா அவங்க இதுல ஸ்டெப் நிறைய எடுத்திருக்கு அவங்களுக்கு. பிகாஸ் அவங்களுக்கு இந்த குட்கா சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு கேன்சர் வந்திருந்தேன். ஸோ அதனால அவங்க இது ப்ரிவென்ட் பண்றதுக்காக இந்த ஒரு குட்கா நிரோதிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன். அதில் ரிசல்ட் ஆயிட்டு 2021ல 24 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸ்ல அதுக்கு இந்த பேன் மசாலா குட்கா செல் பண்றது பேன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு கம்பெனி அப்படி சும்மா இருக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு பிசினஸ் பண்ணணும்ல. அதுக்காக அவங்க நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து பார்த்துட்டேன். ஆனா எதுவும் வேலைக்கு ஆகல. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டேன்னா நிறைய பொலிட்டீஷியன்ஸ் பார்ட்டி ஃபண்ட்ஸ்க்காக அவங்க ஃபண்டிங் பண்ணிட்டேன். அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியை வச்சுட்டு நிறைய ஆட் கொடுக்கறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா இந்த டுபாக்கோ அண்ட் பேன் மசாலா ரெண்டும் செப்பரேட்டா விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேக்கெட்ல டுபாக்கோ அண்ட் நெக்ஸ்ட் பேக்கெட்ல பேன் மசாலா ரெண்டும் வாங்கி ஒரே டைம்ல வாங்கி அது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணிட்டேன். ஸோ அவங்க அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிசினஸ் மாத்திட்டேன். ஆனா என்ன பண்ணிட்டேன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்காக அவங்க ஏதாவது பண்ணதானே ஆகணும். பிகாஸ் எப்போ வரைக்கும் அது அட்வர்டைஸ் பண்ணல அந்த ப்ராடக்ட் செல் பண்ண முடியாது. நீங்க கேட்டிருக்கும் இம்பீரியல் ப்ளூ அந்த மாதிரி ஒரு கம்பெனியோட ஆட்ஸ் அந்த ஒரு CD வந்திருக்கும். ஆனா அந்த ஆல்பம் யாருமே பார்த்திருக்க மாட்டேன். ஆனா அந்த பர்டிகுலர் ஆட் மட்டும் எல்லாருக்கும் தெரியும். பிகாஸ் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக அவங்க நம்மளுக்குள்ள சப்கான்ஷியஸ்லி நம்ம மைண்ட்ல அது ஸ்டோர் பண்றதுக்காக அவங்க அது ஒரு பிளான் பண்ணி பிசினஸ் பண்ணிருக்கு. அது மாதிரி தான் சேம் லிக்கர் இந்த இம்பீரியல் ப்ளூ அது அமேசான் ஃபிளிப்கார்ட் அதுல எல்லாம் சோல்ட் அவுட் காமிக்குவேன் நீங்க பார்த்துட்டேன்னா. பிகாஸ் அந்த ஒரு ப்ராடக்ட் ஆல்டர்னேட்லி அந்த ஒரு ப்ராடக்ட் எக்ஸிஸ்டே இல்லை. பட் அது அதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்காக மட்டும் அந்த ஒரு ப்ராடக்ட் ஃபேக்கா பண்ணியிருக்கேன். ஸோ
அது மட்டும் இல்ல டிஃப்ரெண்ட் நேம்ஸ் ஆஃப் த லிக்கர் அது ஆளுங்களுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அரிஸ்டோகிரேட் ஜூஸ்டு ஆட் கொடுத்துட்டு ஆனா அது ஆல்கஹாலா வித்துட்டு இருந்தேன். அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு ஆள் ஆல்கஹால் ஷாப்பு போயிட்டு இம்பீரியல் ப்ளூ அரிஸ்டோகிராட் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அது ஆல்கஹால்னு பேரு மட்டும் சொல்லி வாங்கி போயிட்டு இருக்கும். பிகாஸ் அதுனா அன்செட்டா நம்ம அந்த ஒரு ஆட் போட்டு க்ரோர்ஸ்ல அவங்க பிசினஸ் பண்ணி மத்தவங்கள அதுலேக்கு அட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா இந்த பீப்புள்ஸ் கிட்ட ஒரு ஃபேக்கான அந்த ஒரு ப்ராடக்டே இல்லை. பட் அதுக்கு பதிலா லிக்கர் டொபாக்கோ அதெல்லாம் வித்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த ராயல் சேலஞ்சர்ஸ்ன்ற பேர்ல ஒரு ப்ராடக்ட் வந்திருந்த ஆல்கஹால். ஸோ அதுல ஐபிஎல் ஓகே ப்ரமோட் பண்றதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்லிட்டு லிக்கர்ன பேர்ல யாராவது இந்த மாதிரி டீம் இறக்குமா அந்த மாதிரி எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டேன்னா அந்த கேஸ் வரைக்கும் கோர்ட்ல கொண்டு போயிட்டு அது ஆனா எதுவுமே ஆகல. பிகாஸ் அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் அந்த எஸ் அடிஷனல் ஆட் பண்ணிட்டு அவங்க தப்பிச்சுட்டேன் அந்த கேஸ்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த அட்வர்டைசிங்காக நிறைய பண்ணிட்டு இருக்கேன் இவங்க. பின்ன என்ன பண்ணிட்டேன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த பெரிய பெரிய உங்க ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாரும் இந்த டொபாக்கோ கம்பெனிஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் அவங்கள சிறிய டைம்ல அவங்க அட்டென்ஷன் நிறைய பப்ளிக்ல இருந்து கிடைக்கும். அதுக்காக அவங்க செலிபிரிட்டிஸை பிடிச்சிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரியங்கா சோப்ரா அவங்க ரஜினிகாந்தோட ஆட் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்கள யூஎஸ்ல பிராண்ட் அம்பாசிடரா கன்சிடர் பண்ணியிருக்கேன். சைல்டு ரைட்ஸ் அண்ட் அடாலசன்ஸ் ஹெல்த் யுஎன்ல. ஸோ அதுக்கு அவங்கள எப்படி கன்சிடர் பண்ணுன்னு தெரியல. பிகாஸ் அவங்க இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல இந்தியாவில். டீச்சர்ஸ் விஸ்கி பிராண்ட் அண்ட் துளசி பாபா அந்த மாதிரி இருக்கிற டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் விற்கிற ஒரு கம்பெனி தான் அது. அந்த கம்பெனில அவங்க இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஆலியா பட் என்ன பண்ணிட்டேன்னா பிளண்டருக்கு ஆட் பண்ணிட்டேன். இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க ஆட் எல்லாம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி சோடா அண்ட் கார்டமன் அந்த எல்லாம் ஆட் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆல்கஹால் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல ஒரு புள்ள இருக்குன்னா அந்த புள்ளையே ஒரு குடிச்சிட்டு இருக்கிற இல்லைன்னா தம் அடிச்சிட்டு இருக்கிற ஒரு புள்ள கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டே இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க கண்டிப்பா அவங்கள தடுக்குவேன். அப்ப அந்த பையன் கூட போகாது இல்லைன்னா அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம அவங்கள தடுக்கல. ஆனா சத்தியம் என்னன்னா அந்த ஒரு ஹேபிட் டெவலப் பண்றதுக்காக இது மாதிரி ஒரு ஆட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஓகே சரி நம்ம ஃபேவரட் ஹீரோயின்ஸ் ஆட்ஸ்ல வருது. ஸோ அதுல என்ன தப்பு அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்கள மனசுல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க என்ன பண்றேன்னா இந்த செலிபிரிட்டிஸ் நாட் ஒன்லி ஃபார் த டொபாக்கோ ட்ரிங்க் ஆல்கஹால் அந்த மாதிரி இல்ல. அவங்க என்ன பண்றாங்க இந்த மாதிரி ரம்மி ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல பெட்டிங் ஆப்ஸ் அதுக்கெல்லாம் ப்ரமோட் பண்ணுவேன். அந்த மாதிரி அதுவும் லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸ்ல காசு வாங்கிட்டு அவங்கள அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணுவேன். ஸோ அவங்க என்ன இந்த மாதிரி அதுவும் அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. இந்த மாதிரி ஆட் பண்றதுக்காக அவங்க எதுக்கு ஒத்துக்கிறதுன்னு தெரியல. பிகாஸ் அவங்க கிட்ட ஆல்ரெடி நிறைய காசு இருக்கும். ஸோ அவங்க பணக்காரங்க ஆயிட்டே இப்படி பண்ற. ஸோ அப்படி இப்படின்னா இவங்க பாவப்பட்டவரா இருந்தேன்னா இவங்க என்ன பண்ணணும் தெய்வத்துக்கு மட்டும் தான் தெரியும். 1996 வேர்ல்டு கப்ல எப்படின்னா அந்த டைம்ல கிரிக்கெட் பிசிசிஐ எடுத்து அவ்வளவு காசுலாம் இல்லை. ஸோ எல்லாருக்கும் ப்ரமோட்டிங்காக வில்சன் ஒரு கம்பெனி சிகரெட் கம்பெனி ஆட்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். ஆடுக்காக எல்லாரும் அப்ரோச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல கூட சச்சின் டெண்டுல்கர் என்ன பண்ணிட்டேன்னா அவங்க ப்ரமோஷன் இல்லாத பேட்னால அவங்க ஆடிட்டாங்க அந்த கேம். பிகாஸ் இவங்க எல்லாரும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்காக அந்த ஒரு ஆட் பண்றதுக்காக தயாராயிடுச்சு. ஆனா நீங்க இந்த ஒரு தினத்துல இந்த ஒரு அவசரத்துல ரியல் ஹீரோன்னு சொல்ல முடியறது யாருன்னா சச்சின் டெண்டுல்கர். பிகாஸ் அவங்க 24 வருஷத்துல கரியர்ல இந்த மாதிரி ஆட்ஸுக்காக அவங்க ஒத்துக்கவே இல்லை. அதுவும் அவங்க டொபாக்கோ கம்பெனிஸ் அண்ட் இவங்க எல்லாம் எவ்வளவு காசு அவங்களுக்கு ஆஃபர் பண்ணாலும் அவங்க ஒரு ஆட் கூட பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்ல அவங்க அந்த ப்ரமோட்டிங் பேட் இருக்கும்ல அது கூட அவங்க அது டினை பண்ணிட்டேன். எனக்கு அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்க மாட்டேன். பிகாஸ் மற்றவங்களோட உயிரை வச்சுட்டு விளையாடுற ஒரு கேம்லயும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டேன். யூபி குரூப்பு கூட அவங்க கிட்ட 24 கோடி ரூபாய் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருந்தேன் ஆட் பண்றதுக்காக. ஆனா அவங்க அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஹி டோன்ட் வாண்ட் டு இன்வால்வ் இன் திஸ் டர்ட்டி பிசினஸ். அது மட்டும் இல்ல இந்த சினிமையில எல்லாம் சிகரெட்டு காமிக்கும்ல சிகரெட்டு குடிக்கிறவங்க ஓகே ரொம்ப ஹீரோ ஆயிருக்கு. ஸோ அது சின்ன பிள்ளைங்க பார்க்கும்போது அதுல அவங்களுக்கு மைண்ட்ல சப்கான்சியஸ்லி ஓகே சரி அந்த ஒரு பிக்சர் கிரியேட் ஆகுவேன். நார்மலி அது லைட்டா அந்த ஒரு ஃபிலிமோட எஃபெக்ட் பிள்ளைங்கள்கிட்ட சின்ன பிள்ளைங்களுக்கு வரும் என்னதான் நான் பிலீவ் பண்றேன். இந்தியாக்குள்ள 60 முதல்ல 700 கோடி ரூபாய் வரை சரோகேட் ஆர்ட்ஸ்க்காக போயிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஃபிலிம் பார்க்கும்போது அந்த சிகரெட் விடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் வரும் ஓகே சரி சிகரெட் குடிக்கணும் அந்த
தம் அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு நியூரோ பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அண்ட் சிகரெட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மூவிக்குள்ள ஒரு பிளான் பண்ணி அந்த ஒரு சிகரெட் சீன் அதில் இன்க்ளூட் பண்ணுவேன். அண்ட் 89% ஆஃப் மூவிஸ்ல தம் அடிக்கிற ஒரு சீன் கண்டிப்பா இருக்கும். நீங்க நினைக்கிறதை விட அதிகமான ப்ராஃபிட் தான் வருஷம் இந்த டுபாக்கோ கம்பெனிஸ் எடுத்துட்டு இருக்கு. பிகாஸ்னா அவங்க கிட்ட நிறைய எப்படி சொல்றது ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு பதிலா அவங்க நிறைய க்ரோர்ஸ் இன்க்ளூட் பண்ணி அவங்கள மார்க்கெட்டில் ஃபேவரட்டான ஹீரோஸை வச்சு அவங்க அதை மார்க்கெட் பண்ணி எப்படியாவது அதை திரிச்செடுக்கிறேன் எப்படி சேல் பண்றதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுவேன். அண்ட் இது ஒரு எப்படி ஒரு எல்லாரும் சொல்லுவேன் இந்த இந்தியாவுல ஒரிக்கலும் நிறுத்த முடியாத ஒரு பிசினஸா இருக்கும் அப்படின்னு. ஆனா 356 மில்லியன் டாக்ஸ் ரெவென்யூ கிடைச்சிருக்கு இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்ல இருந்து. ஸோ அது நீங்க பார்த்துருச்சுன்னா ஓகே சரி நம்மளுக்கு ரெவென்யூ கிடைக்குது. ஆனா அதை விட அதிகமான காசு கவர்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு டிசீஸ் வந்துடுச்சுன்னா பப்ளிக்கு டிசீஸ் வந்துடுச்சுன்னா அவங்க அதுக்குள்ள போடணும். ஸோ அது ஒரு எப்படி சொல்றது நம்ம ரெவென்யூ கிடைக்கிறதை விட அதிகமான காசு நம்ம அந்த டிசீஸுக்காக போடுற மாதிரி இருக்கும் இந்தியா கவர்மெண்ட். பட் நோட் டிசீஸ் காசு அதெல்லாம் ரெவென்யூ அதுக்கு ஒரு சைடில் இருக்கும். பட் எப்படின்னா அந்த உயிர் அவங்களுக்கு கஷ்டப்படுற அந்த பெயின் அதை விட இம்பார்ட்டன்ட் நல்ல காசு கண்டிப்பா. 2017 ரிப்போர்ட் பிரகாரம் 2 லட்சம் கோடி ரூபாയാണ് நம்ம டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்னால வந்த டிசீஸுக்காக கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணது. அண்ட் 1.4% ஆஃப் ஜிடிபி அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ ஆனால் 53,000 கோடி ரூபாய் மட்டும்தான் அந்த டாக்ஸ் ரெவென்யூவில் நமக்கு கிடைச்சது. ஸோ இது ஒரு ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ் இல்லை ஆஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்குக்கும். അതിൻ്റെ அர்த்தம் என்னன்னா ஒரு 100 ரூபாயும் இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ல இருந்து கிடைக்கிறதுக்கு டாக்ஸ் ரெவென்யூ கிடைக்கிறதுக்கு பதிலாக நம்ம 816 ரூபாய் திருப்பி ஒரு பேஷண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன நடந்துட்டு இருக்குன்னா ஒரு சர்க்கிளா போயிட்டே இருக்கு. எப்படின்னா நம்ம இந்த டொபாக்கோ கம்பெனிஸ் க்ரோர்ஸ் செலவு பண்ணி இந்த மாதிரி டொபாக்கோ வித்துட்டு இருக்கு. அதுக்காக நம்ம கிட்ட ரெவென்யூ கிடைக்கும் ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ். ஆனா அது வித்துட்டு அது சாப்பிட்டுட்டு அதுல வருந்த டிசீஸுக்காக கவர்மெண்ட் அதுல 3 இரட்டி அதிகம் காசு செலவு பண்ணி அது பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல அவேர்னஸ்க்காக வேற அதிகமா செலவு பண்றேன். ஸோ அதுக்கு பதிலா இது கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டேன்னா இந்த பிரச்சனையே முடிஞ்சிருச்சு இல்ல. ஆனா இதுல இந்த பாவப்பட்ட புவரான பீப்புள்ஸ் இருக்குல்ல அவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமா இதுல ரொம்ப கஷ்டங்கள் நேரிடேண்டி வருந்த ஒரு டைம். பிகாஸ் நான் எதுக்கு பாவப்பட்ட பீப்புள்ஸ்னு சொல்றேன்னா இதுக்கு ப்ராஃபிட்டபிளா பண்ணிட்டு இருக்கிறவங்க கம்பெனி பீப்புள்ஸ் அவங்களெல்லாம் ரிச்சா போயிட்டே இருக்கும். ஆனா பாவங்க ரொம்ப டெய்லி டே டு டே லைஃப்ல காசு சம்பாதிக்கிறது சின்ன சின்ன வேலை போயிட்டு அவங்க அந்த குட்கா இல்லைன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டொபாக்கோ ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு டிசீஸ் வருது. அவங்க வாழ்க்கை கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்னால. ஒன்னாமത്തെ കാര്യம்னா இந்த பர்டிகுலர் டொபாக்கோ ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால அந்த ஒரு பசி எடுக்க மாட்டேன். ஸோ அதனால இந்த ஒர்க்கர்ஸ் இருக்குல்ல அவங்க பொண்ணுங்களும் ஆணுங்களும் அது 2 பேரும் அது சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பசி தெரிய மாட்டேது. அதனால பாவப்பட்டவங்க சாப்பாடுக்கு பதிலாக அதை சாப்பிட்டுட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் தான் அதிகமா பார்த்துட்டு இருக்கேன் இது. அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். இது குட்கே எப்படின்னா இந்த மாதிரி பாவப்பட்ட ஆளுங்க 8 மணிக்கூர் ஓகே ஆஃபீஸ்ல இருந்து ஒர்க் பண்றவங்க இல்லை இந்த மாதிரி ரோடு படிக்க போறவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு என்ன நினைக்கிறேன் அவங்க 8 மணிக்கூர் இல்லை அவங்க 12 மணிக்கூர் 14 மணிக்கூர் வேலை பண்றவங்க தான். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த பசி எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக இது ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ இவங்க என்ன பண்ணிவிட்டேன்னா அதை சாப்பிடுவேன். ஆனா அதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அது பாவங்களுக்கு தெரியதில்ல. பிகாஸ் இதுக்கு ஒரு வேறொரு எப்படி ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு தெரியுதுன்னா இந்த மாதிரி சிகரெட்டு இல்லைன்னா ஆல்கஹால் சாப்பிடுறதுக்காக நம்ம கை யூஸ் பண்ணுவேன். ஆனா இந்த குட்கா இல்லைன்னா டொபாக்கோ அது வாயில வச்சுட்டு அப்படியே சவச்சிட்டே இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு மைண்டு டைவர்ட் ஆயிட்டே இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் ஆகும். அப்படி இல்ல இந்த செலிபிரிட்டீஸ்க்கெல்லாம் தெரியாது. இல்லைன்னா இந்த பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. இது சாப்பிட்டுட்டேன்னா பாவப்பட்ட ஆளுங்களோட உயிர் போயிடும். ஆனா அவங்க பிசினஸ் மட்டும் தான் பாக்குது. அவங்களுக்கு பாவப்பட்ட சாதாரணக்காருக்கு என்ன பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்ல இந்தியன் ரயில்வே 1200 கோடி ரூபாய் செலவு பண்றேன். அந்த ஒரு துப்பு இல்ல நம்ம சொல்றது ஸ்பிட் பண்ணுவோம்ல அதிலிருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த பாடெல்லாம் நீக்கம் பண்றதுக்காக. அப்படின்னா நினைச்சு பாத்துக்கோங்க எவ்வளவு பேர் அதை சாப்பிட்டுட்டு அந்த ஸ்பிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்ல அந்த ஒரு ப்ராடக்டோட விலை அது பாவப்பட்ட பீப்புள்ஸ்க்கு அஃபோர்டபுளா இருக்கு. ஸோ அதை அவங்க வாங்கி 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 சாப்பிட்டுட்டே இருக்கேன்.
அண்ட் இந்த மாதிரி துப்புறதுனால இல்ல ஸ்பிட் பண்றதுக்குனால அந்த டிபி டிசீஸ் இருக்குல்ல, அது ஸ்ப்ரெட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க ஹவுரா பிரிட்ஜ பத்தி கேள்விப்பட்டிருக்கும். பெங்கால்ல இருக்கிற. ஸோ அந்த பிரிட்ஜ்ல என்ன பண்ணீங்கன்னா, துப்பி துப்பி எப்படின்னா ஸ்பிட் பண்ணிட்டு அந்த ஒரு இடம் ஒரு பர்ட்டிகுலர் இடம் அது வீக் ஆக்கிட்டேன். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு துப்பி இருக்கும் அதுல. நம்ம தமிழ்நாடுல என்ன நடந்துட்டு இருந்தேன்னா, ஒரு வாட்டி மாதவராவோட வீட்ல இந்த டாக்ஸ் எவிஷன்க்காக ரெய்ட் பண்ணிட்டேன். அதுல ஒரு டைரி கிடைச்சிருக்கு அவங்க வீட்ல இருந்து. அந்த டைரியில என்ன இருக்குன்னா, அதுக்குள்ள நிறைய சென்ட்ரல், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளோ எவ்வளோ அவங்க அந்த கைக்கூலி கொடுக்கும்ல, எப்படி சொல்றது அதுக்கு? அ காசு கொடுத்துருக்கு. யாருக்கு யாருக்கு எவ்வளோ எவ்வளோ காசு கொடுத்துருக்கு. எந்த எந்த கவர்ன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்க்கு காசு போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபுல் லிஸ்ட் அதிலிருந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதிலிருந்து என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதிலிருந்து கிடைச்ச ரிப்போர்ட் பிரகாரம் 40 கோடியில் அதிகம் ரூபா மந்த்லி கவர்ன்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்க்கு போயிட்டு இருந்தேன். நீங்க கிளாஸ்மேட்ஸ் இந்த புக் வாங்கும்போது நீங்க பார்த்திருக்கோம். அதுல அதுக்கு பின்னாடி ஒரு மெசேஜ் கொடுத்திருக்கும். இந்த புக்குல சேல்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசு இந்த பாவங்களோட எஜுகேஷனுக்காக போயிட்டு இருக்கும். ஆனா இந்த ஐடிசி கம்பெனி கிளாஸ்மேட்ஸ் அந்த கண்ட்ரோல்ல தான் வரும். அந்த கம்பெனியே டைரக்டா டொபாக்கோ செல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க அது என்ன பண்ணுவேன்னா, அதுல கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ்க்காக கொடுத்துருவேன். அந்த காசுல இருந்து. அது எதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி இந்த பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு என்ன கண்டிஷன்னா, ஒரு ஒரு கம்பெனிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு நெட் வொர்த் 500 crore அதிகம் நெட் ப்ராஃபிட் இருக்கணும். அப்படின்னா அந்த கம்பெனிக்கு 2% ஆஃப் தேர் ப்ராஃபிட் அது சிஎஸ்ஆர்க்கு கொடுக்கணும். அப்படின்னா சிஎஸ்ஆர்ன மீனிங்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்காக தான் அவங்க சோஷியல் சர்வீஸ் பண்றாங்க. அவங்க மனசால எல்லாம் கொடுக்கல. ஸோ இது ஒரு ரூல் இருக்கு. அதனால அவங்க அது கொடுத்துட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸுக்காக கொடுக்கணும்னு சைல்டு எஜுகேஷனுக்காக அவங்க அது ஸ்பெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அவங்களுக்கு இவங்க காசு கொடுக்குவேன் இயர்லி. 2010, 2011 ஹிந்து ரிப்போர்ட் பிரகாரம் டொனேஷன்னா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிகளுக்கு அவங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா, காங்கிரஸுக்காக 3 கோடி ரூபாய், பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபிக்காக 2.5 கோடி, சமாஜ்வாதி பார்ட்டி 42 லட்சம், நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அதுக்கு 14 லட்சம். அந்த மாதிரி நிறைய டொனேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. எந்த பார்ட்டி அதிகமா பவர்ல இருக்கோ அவங்களுக்கு அதிகமா கொடுத்துருவேன். நீங்க எப்போ நினைச்சிருக்க எதுக்கா இருக்கு இந்த மாதிரி டொனேஷன் இந்த கம்பெனிகள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு கொடுத்துட்டு இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னா, இந்த மாதிரி ஐடிசி கம்பெனிக்குள்ள 33.6% கவர்மெண்ட் ஷேர்ஸ் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு சிகரெட் வித்துட்டேன்னா அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைக்குவேன். இதே பத்தி 2011 டாக்டர் பங்கஜ் திரிபாடி அவங்க டாடா மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கேன். அவங்க என்ன பண்ணிட்டேன்னா, இந்த டுபாக்கோக்கு எதிரா ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வர அந்த ஆர்டிக்கல்ல என்ன சொல்லியிருக்குன்னா, 36 கோடி ரூபாய் எல்ஐசி இந்த ஐடிசில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதுல இருந்து ப்ராஃபிட் வாங்கியிருக்கு. ஸோ ஆனா ஐரனி நீங்க பார்க்கணும். இந்த சேம் எல்ஐசி தான் அதிகமா பாலிசி பிரீமியம் காசு சாதாரண கார்ல இருந்து பப்ளிக்ல இருந்து வாங்குவேன். ஸோ இது ஒரு பிசினஸ் இல்ல. டுபாக்கோ சாப்பிட்றவங்கல இருந்து அதிகமா பிரீமியம் இவங்க வாங்குவேன். 2017 மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாடா ட்ரஸ்ட் அவங்க டாக்டர் வெங்கிடராமன் அண்ட் சுமிதா என்ன பண்ணிட்டேன்னா, பிஏஎல் போட்டுட்டேன் கோர்ட்டுக்குள்ள இந்த எல்ஐசிக்கு எதிரா இந்த மாதிரி பண்றதுனால. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேர் இஸ் நோ சென்ஸ் இந்த மாதிரி நீங்க டைரக்டா அதுல போய் எப்படின்னு எல்ஐசி டைரக்டா போய் ஐடிசில இன்வெஸ்ட் பண்ணிட்டு மத்தவங்க கவர்மெண்ட் எல்லார்கிட்டயும் இருந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்குறேன். அதுல நோ சென்ஸ். அப்போ எல்ஐசி எடுத்து ஆன்சர் வந்துடுச்சு. அவங்க என்ன சொல்லிட்டேன்னா, தேர் இஸ் நோ ரூல். அந்த மாதிரி எதுவுமே இந்த கம்பெனிஸ் அதுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரக்டா பாத்துக்கிற விஷயம். அதுல நாங்க எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பொடி தட்டி போயிட்டேன். இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா, டுபாக்கோ கம்பெனிஸுக்கு எதிராக நிறைய ஆட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கவர்மெண்ட் போட்டு பார்த்துருக்கீங்க. ஆனா அதே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டேன்னா, சேம் டுபாக்கோ கம்பெனில காசு இன்வெஸ்ட் பண்ணி நிறைய காசு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு பின்னாடி நோ சென்ஸ் இல்ல. இந்த மாதிரி எதுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்குன்னா, பப்ளிக்கை பத்தி தானே கவர்மெண்ட் திங்க் பண்ணணும். நோட் ஒன்லி அவங்க ப்ராஃபிட்டை பத்தி. அது மட்டும் இல்ல, எத்திக்கலி நோ சென்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு சென்ஸும் இல்ல. இந்தியா என்ன பண்ணிட்டேன்னா, ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வர்ஷன் ஆன் டுபாக்கோ கண்ட்ரோல்ல சைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு எதிராக டுபாக்கோ கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஏதாவது முயற்சி எடுக்கணும். அதுக்காக அது சைன் பண்ணியதுனால இதுக்கு அந்த டொபாக்கோ கம்பெனியில ஒரு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த ரூல்ஸ் அதுதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்டா ஒரு கம்பெனி நடந்துண்டு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. மைசூர் டுபாக்கோ கம்பெனி. அதுல சென்ட்ரல் டுபாக்கோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் ஒரு பேர்ல இன்ஸ்டிடியூட்
இன்ஸ்டிடியூட் கூட வச்சிருக்கேன். அந்த கம்பெனி என்ன பண்றேன்னா இந்த டொபாக்கோவை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எல்லாம் பத்தாத என்ன பண்ணிட்டேன்னா 2012ல சேர்மன் ஆஃப் ஐடிசி அவங்கள பத்மபூஷன் கொடுத்து ஆதரிச்சிட்டு இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மெம்பரா கூட அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல இந்த கவர்மெண்ட் என்ன பண்றேன்னா டொபாக்கோ கேஸ் வாதாடுறதுக்காக பார்ட்டிஸோட லாயர்ஸ் இருக்குல்ல அவங்கள வச்சுட்டு தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவேன் டொபாக்கோ கம்பெனிஸ்க்கு வாதாடுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸோட அபிஷேக் மனு சிங்வி அண்ட் பிஜேபியோட அருண் ஜேட்லி அவங்க எல்லாம் டொபாக்கோ கம்பெனிக்காக வாதாடி இருக்கேன். அதுவும் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இது நம்ம வீட்டில் தாத்தா பாட்டியில யூஸ் பண்றது வெத்தில இருக்குல்ல அதை விட்டுட்டு பாக்கி என்ன யூஸ் பண்ணாலும் அந்த ஒரு டொபாக்கோ யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது பாடிக்கு நல்லது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அது இன்சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்குவேன். அது போய் போய் உங்க டேஸ்ட் அந்த ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றதுல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் நிறைய நிறைய கேன்சர் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும். அண்ட் நீங்க நினைச்சு பார்த்துருக்கலாம் இந்த மாதிரி ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் அவங்க இந்த மாதிரி ஆட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க சொந்தமாயிட்டு அதை சாப்பிடுமா என்ன? கண்டிப்பா இல்ல. அவங்க அது கிடையாது. அவங்க ஹெல்த்தை பத்தி அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்கள அது அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். அது மட்டும் இல்ல இந்த பாவங்களான அன்எஜுகேட்டடான பீப்புள் கிட்ட அந்த ஆட் கொடுக்கும்போது அவங்க அது நம்பி அவங்க அது சாப்பிடுவேன். ஆனால் அது ரொம்ப அன்எத்திக்கலான ஒரு விஷயம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னோட ஒப்பீனியன்ல அவங்க ரொம்ப தப்பா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேட் மெசேஜ் ஒரு பேட் இம்பேக்ட் நம்ம பப்ளிக்கு கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய நிறைய கம்பெனிஸ் அது அவங்க பேக்கெட்டுக்குள்ள அந்த மெக்னீஷியம் அண்ட் நிக்கோட்டின் அதை மிக்ஸ் பண்ணுவேன். அது எதுக்குன்னா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் இல்ல அந்த ஒரு அடிக்ஷன் அவங்களுக்கு வர்றதுக்காக. நிறைய கம்பெனிஸ் கிட்ட ஒரு 15 கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ரைட் போயிட்டு இருந்த போது எப்படி மெக்னீஷியம் அதுக்குள்ள இருந்து கிடைச்சிடுச்சுன்னா அந்த ப்ராடக்ட் டைரக்டா டெஸ்ட் பண்ணும்போது அதுல மெக்னீஷியம் கிடைக்காது. அந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ள போய் மட்டும்தான் அந்த மெக்னீஷியனோட நிறைய நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸோட மாத்திரை கண்டுபிடிக்க முடியும். அது அப்படின்னா மத்தவங்க அது கண்டுபிடிக்க கூடாது. அந்த பர்டிகுலர் கம்பெனி டென்ஷனா அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் தான் இது. மத்தவங்களை ட்ராப் பண்றதுக்காக அவங்களுக்கு அடிக்ஷன் கொடுக்கறதுக்காக. ஆனா நான் நினைக்கிறேன் அவங்க வீட்டுல இருக்குன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு இல்லைன்னா அவங்களா அது சாப்பிடுமா என்ன? கண்டிப்பா இல்லை. மத்தவங்களுக்கு வந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப அவங்களான ரொம்ப புவர் பீப்புள்ஸுக்கு கஷ்டம் கொடுத்துடுச்சுன்னா யாருமே கேட்கறதுக்கு இல்லை. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் அது சாப்பிட்டுட்டுன்னா ஓரல் கேன்சர் வரும். ஆனா மத்த அந்த பாவங்களுக்காக ஓரல் கேன்சர் வந்தா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த குட்கா கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா கேன்சர் லீடிங்கான நிறைய நிறைய கெமிக்கல்ஸ் அதுக்குள்ள போட்டுட்டு இருக்கு. நான் முன்னே சொன்ன மாதிரி அதுக்கு நீங்க திங்க் பண்ணி பார்க்கலாம். எப்படி இந்த சின்ன சின்ன பேக்கெட் இருக்குல்ல குட்கா அதுக்கு எப்படி ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் வரும். 2 ரூபாய் 1 ரூபாய் அதுதான் வருவே. நம்ம நார்மலா ஒரு காடமன் அந்த ஒரு ஏலக்காய் வாங்கணும்னா அதுக்கு விலை அதிகமா தானே இருக்கு. அதுல ஒரு சின்ன சின்ன பேக்கெட்ல 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு அதை எப்படி விற்க முடியும்? அது கண்டிப்பா அது திங்க் பண்ணி பார்த்துட்டேன்னா அது முடியாது. ஆனா அதுக்கு பதிலா அந்த தப்பான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்குள்ள காடமன்னு சொல்லிட்டு அது தப்பான கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு மத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்கு. ஊரை ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்கு. ஆனா இந்த நான் ஃபுட் கிரேட் கெமிக்கல்ஸ்னால தான் அதுவும் சைனால இருந்து இம்போர்ட் பண்ண அதனால தான் அந்த ஒரு ஃபிளேவர் வருது. அல்லாத டைரக்டா அவங்க அதுல காடமன் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நான் ஃபுட் கிரேட் கெமிக்கல் அப்படின்னா அதுக்கு மீனிங் அது ஒரு கிலோ சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டுட்டேன்னா அது வாய்க்குள்ள கேன்சர் லீட் பண்றதுக்காக ஸ்டார்ட் ஆகும். டொபாக்கோ சாப்பிட்றதே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் தான். அது கூட இது கூட இன்க்ளூட் பண்ணிட்டேன்னா அது ரொம்ப ரொம்ப பாடிக்காக வாய்க்காக ஹார்ம்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ஃபிலிம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட் வரும்ல அது பார்த்தாலே நம்மளுக்கு ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு அம்மா சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும்ல அந்த ரொம்ப ரொம்ப நோ இன்ஜுவர்டா இருக்கிறது ஸ்வெல்லிங்கா இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டேன்னா கூட இந்த மாதிரி ஆட்ஸ். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டைரக்டா இந்த பிக்சர்ஸே எடுத்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல போட்டுடுவேன். உங்களுக்கு நம்மளுக்கு அது வாங்குறதுக்கு முன்னாடி தெரியும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டேன்னா நம்மளுக்கு இல்லைன்னா சிகரெட்டு தம் அடிச்சிடுச்சுன்னா இந்த ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு இந்த கேன்சர் வரும். ஆனா அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். இந்த ஃபிலிம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அண்ட் அந்த ஆட் கொடுக்கறது அது அவங்களுக்கு கம்பல்சரியா கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அந்த ஆட் கூட அவங்க காமிக்க மாட்டாங்க. 3 பேரிலும் ஒரு ஆளுக்கு இந்தியால கண்டிப்பா அந்த டொபாக்கோ யூஸ் பண்ணதுனால டெத் வந்திருக்கு. அண்ட் 90 மில்லியன் பீப்புளோட உயிரே ஆபத்துல இருக்குது டொபாக்கோவால. அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் தான். அண்ட் உங்க வீட்டுல யாராவது இந்த டொபாக்கோ யூஸ் பண்றேன்னா நீங்க கண்டிப்பா அவங்ககிட்ட இந்த வீடியோ காட்டணும், ஷேர் பண்ணணும், அவங்களை அவேர் பண்ணணும். இது பண்றது சாப்பிடுறது ரொம்ப தப்பான விஷயம் தான். ஆனா நம்ம ஹீரோஸ் அவங்களுக்கு மத்தவங்க ஜீவனே ஒரு விலையும் கிடையாது. இது
இந்த ஒரு வீடியோ கொண்டு வரணுமா வேணாமான்னு நான் நிறைய வாட்டி திங்க் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். பிகாஸ் நிறைய ஹேட்டர்ஸ் வரும். மேபி இது பார்க்குறவங்களுக்கு கொஞ்ச பேர் தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு. ஆனா பார்க்குறவங்கல எப்படி இம்பாக்ட் படும் எனக்கு தெரியாது. நான் சொன்னதுல ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்க கண்டிப்பா இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும் அண்ட் சப்போர்ட் மோர். அண்ட் நெக்ஸ்ட் நான் எந்த மாதிரி வீடியோஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க என்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லணும். And thanks for watching. Thanks for being with me. Keep supporting. Bye.